செட்டில் ஆனோம். இந்த க்ரூஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜன்னலோட சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ நல்லா வியூ இருக்கும், நம்மளுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு நல்ல பிளேஸு. அதுக்கப்புறம் கிளம்பிட்டு நம்ம நீல ஐலாண்டில் போயிட்டு இன்றைக்கி ஃபுல் டே நீல ஐலாண்டு. பட் ஸ்டே வந்து நைட்டே என்ன பண்ணுறோம், நீல ஐலாண்ட்லேருந்து க்ரூஸில் போர்ட் பிளேயர் போயிடுறோம். சிக்னஸ் அந்த மாதிரியே இருக்குது, தலை ஃபுல்லாக சுற்றுது, வயிறு பரட்டுது. நைட்டில் போகும்போது நல்லா இருந்தது, பட் சரி நேற்றும் ஒத்துக்கல இன்றைக்கும் ஒத்துக்கல, ஒமட்டுது, தலை சுற்றிட்டே இருக்குது, என்ஜாய் பண்ணவே முடியல. எப்போ வாந்தி வரும்னு தெரியல. ரெஸ்ட் ரூம் இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும் போல இருக்குது. டக்குன்னு ஓடணும். லிம்கா வாங்கின சொல்லி அரை வரை ஆகுது, அங்கே உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கா. எனக்கு இன்னைக்கு வேணும் லிம்கா. ஸ்ப்ரைட் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு, பட் இதோட விலையை கேட்டிங்கன்னா தான் இன்னும் தலையை சுற்றுது. 100 ரூபா, நம்ம ஊரில் 40 ரூபா. அதுவே ஏன் 40 ரூபா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். இங்கே ஃபெரியில் 100 ரூபா கொடுத்து வாங்குறோம். நல்லா சுற்றுதுன்னு இது வாங்க போனால் இவங்க சொல்கிற விலையை கேட்டு இன்னும் தலையை சுற்றுது. வாட் டு டூ? இல்லடாப்பா. கார்பேஜ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரும் சாப்பிட்டு அப்படியே விட்டு போகக்கூடாதுன்றதுனால எல்லா கார்பேஜும் கலெக்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் ஃபெரியில் இருக்கிற ஜென்ஸ் டாய்லெட்டு. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் வச்சுருக்காங்க. பக்கத்தில் டிஷ்யூ பேப்பரு, ஒரு பக்கெட்டு, அப்புறம் ஃப்ளஷரு, ஒரு டஸ்ட்பின்னு, வாஷ் பேஷனு, அப்புறம் ஒரு மிரரும் வச்சுருக்காங்க. ஏர் ஃப்ரெஷ்னர் கூட வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு நீட்டாக இருந்தது. இந்த கார் தான் நம்மளை பிக்கப் பண்ண வந்திருக்கு. இவர் நம்ம ஊர் ஆள் தான், திருச்சிக்காரரு, பேர் பிரகாஷ். ஹாய் ப்ரோ. ஹாய்ஸ். நாங்கள் நீல ஐலாண்ட் ஹார்பர்லேருந்து இப்போ பரத்பூர் பீச் போயிட்டுருக்கோம். ஸ்பீட் போட்டுக்கு ஒரு ஆளுக்கு 600, ஸோ 4 பேருக்கு 2400. கிளாஸ் போட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 800, 4 மெம்பர்ஸ்க்கு 3200 ஆகுது. பில்லு போட்டோம். நெக்ஸ்ட்டு ரைடு தான். நான் வந்து திருவிழாங்காடு. வேணாம் இங்க இருக்கீங்களா இல்ல? நான் கோட்லர்ல இருந்து வந்தேன். ஓ, டூருக்கு தான் வந்தீங்களாண்ணா? டூர் எங்க மச்சாங்க கெஸ்ட் பண்ணாங்க. ஓ சரி. கூட நானும் வந்து சும்மா அந்த வேஸ்டா இருக்கேன். ஓ சரி. ரிட்டைர்மென்ட். அவர் நம்ம திருவிழாங்காடாம். ரிட்டைர்மெண்ட் முடிஞ்சு டூரிஸ்ட் கைடு கூட வந்திருக்காராம். வீட்டுல போர் அடிக்குது, இதுக்கப்புறம் இது மாதிரி தான் என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்றாரு. எங்க ரெஸ்டாரண்ட். உங்க ரெஸ்டாரண்டா? நான் ஒர்க் பண்றேன். பாருங்க, தெலுங்கு லேடிஸ் தெலுங்கு. ஓகே ஓகே ஓகே. தமிழ் சாப்பாடு. பிரியாணிலாம் இருக்கா? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான்வெஜ். வாங்க கொஞ்சம். சரி, இல்ல இப்ப சாப்பிடுவேண்ணா. ஒரு சீஸ் காமிக்கிறேன். அண்ணா டைம் ஆகுது, நாங்க 1:45 அங்க போயிடணும். நான் இது முடிச்சுட்டு வந்து எனக்கு பார்க்கலாம். நீங்க திருநெல்வேலி தான், ஆனா பாண்டிச்சேரி வாசனை அடிக்குது. ஜாலியா. வீட்டு கணேஷ் வாசல அழகா பேசுறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட், அதுக்கப்புறம் ஸ்பீட் போட். தமிழ் மீனாலும் தமிழ் கொஞ்சம் தெரியும். ஓகே. அண்ணா நீங்க இங்கே வெயிட் பண்றீங்களா இல்ல நான் எங்கிட்ட குத்துறீங்களா? வெயிட் பண்ணுவீங்களா? நீங்க வாங்கிக்கோங்க ஜி. நம்ம நம்பிக்கைனா அப்படி இல்ல, நீங்க வைங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பிரதர் விச் போட்? வாங்க அப்படி தாண்டிடுங்க. அண்ணன் வந்து உழ போறான்னு பிடிக்கிறாருன்னு நினைச்சேன், அப்புறம் தான் தெரியுது அண்ணன் பேலன்ஸ்க்காக என்ன பிடிச்சிருக்கிறாரு அடிக்கடி. அண்ணன் எதுவுமே சாப்பிடல. மதுரை இருக்காரு உள்ள. காய்ஸ், இப்போ நம்ம கிளாஸ் போட்ல போயிட்டு இருக்கோம்.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் கீழே டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்க போகிறோம். லைஃப் ஜாக்கெட் வச்சுக்கிறாங்க, நல்லது தான். ஆனால் இதை வச்சு குனிஞ்சு பார்க்க முடியல. அப்போ நெக்ஸ்ட் நாங்க ஸ்பீட் போட்ல போயிட்டு இருக்கோம். எவ்வளவு ஸ்பீட் போக போது தெரியல. கூட நக்ஷு வேற இருக்கா. செல்ல பொண்ணு ஒரே அழ, அவரே பார்த்துட்டு இருக்கு. செம்ம ஜாலியா இருக்கு. இதுதான் அந்த சிட்டிசனோட ஹோட்டலில். அவர் இங்கே தான் வேலை பார்க்குறாரு. ஃபுட்டு எப்படி இருக்கு போது தெரியல. தயிர் சாதமும் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்ட பிறகு தான் மிச்ச ஃபுட்லாம் ஆர்டர் பண்ண போகிறோம். தயிர் சாதம் வந்துச்சு. தயிர் சாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்குது. மோர் மிளகா நிறைய போட்டிருக்காங்க போல இருக்கு. ஒரு பைட்டுக்கு அது வாயில் பைட் பண்ண முடியுது. அதனால் கொஞ்சம் காரமாக இருக்குது தயிர் சாதம். பிரியாணி வந்திருக்கு பாருங்கள். இது ஆந்திரா ஸ்டைல் பிரியாணியா. பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கு. கண்டிப்பாக ஸ்பைசியாக இருக்கும். வாய் சாப்பிட்டு பார்க்கலாம். ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி. சிக்கன் குழம்புல சாப்பாடு போட்டு கலையை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. பிரியாணி ஃபீல்லாம் இல்லை. ஆந்திரா ஸ்டைலுன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு ஆந்திராலாம் தெரில. 3 பீஸ் இருக்குது. சிக்கன்லாம் மட்டும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒரு மீடியம் சைஸ் சிக்கனு. மீடியம் சைஸ் சிக்கனு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 350. 350க்குலாம் ஒர்த்து இல்லை. இங்கே எங்கே பார்த்தாலும் இதே ரேஞ்சில் தான் இருக்குது. இங்கே நான் மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்கேன். என் கூட வந்தவங்களாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. அவருக்காக மட்டும்தான் நான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுங்கள், ஒரு பிரியாணி ஒரு தயிர் சாதம் ஆர்டர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. பிரியாணி தயிர் சாதம் ஆர்டர் பண்ணோம். ரெண்டுமே சுமாராக இருந்ததுனால அவங்களெல்லாம் பக்கத்து ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிட்டேன். நான் மட்டும் இங்கே சாப்பிட்டுட்ருக்கேன். இது நம்ம தமிழ்நாட்டுக்காரரோட ரெஸ்டாரண்ட்டு. இந்த ஹோட்டலில் தான் நம்ம ஆளுங்கெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. கேஷ்யூ ட்ரை கிரேப்ஸ்லாம் கொடுத்துறாங்க. பிரியாணியே அது பாயாசமா. பட் இது ஒரு ஸ்டைல், அந்தமான் ஸ்டைல் பிரியாணி. வெரி தேங்க்ஸ்ண்ணா. சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. மிஸ் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கால் பண்ணுறோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஃபோனோட ட்ரைபாடு வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஷிப்போ ஃபெரியோ வந்துருச்சு. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். நம்மளை பிக்கப் பண்ண வந்த அண்ணன் வந்து பைக்கில் போயிட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். வந்து போர்ட் பிளேயர் போயிட்டுருக்கோம் த்ரூ ஃபெரி. இதுலேயே நம்மளுக்கு ஜெனரல் சீட்டு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஐயோ ஃபெரினாலே பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஐயோ மீண்டுமா?
நம்ம ஷிப்பு மேலே நின்றுட்டு இருக்கோம். இது கவர்மெண்ட் ஃபெரியா. பிரைவேட் ஃபெரிலாம் வெளியே அலோவ் பண்றது இல்லை. கவர்மெண்ட் ஃபெரியில் வந்து மேலே நிற்கலாம். ஜஸ்ட் அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. கப்பல் மேலே நின்றுட்டு இருக்கோம். இதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அந்தமான் வந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபெரியில் போய் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். பட் அவ்வளோ நீட்டாலாம் இருக்காது. ஏன் பிரைவேட் ஃபெரிக்கு அவ்வளோ நீட்டாலாம் எதிர்பார்க்க முடியாது. பட் கவர்மெண்ட் ஃபெரி மேலே டாப்பில் நின்று பார்க்கலாம், அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பிரைவேட் ஃபெரியில் வந்து அந்த ரூம்குள்ளே மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, வெளியே வந்து நின்றுலாம் பார்க்கலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க. இதான் இன்ஜினா என்னன்னு தெரியல, இல்லைன்னா புகை வருது. அதான் ஓவரா இருக்கு, காத்து ஓவரா இருக்கு மேல. சத்தியமா கை பிடிக்காம நிக்க முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிடிக்காம நின்னா தூக்கி வெளியே தள்ளுற போல இருக்கு, அந்த அளவுக்கு போசா இருக்கு அல. இந்த கவர்மெண்ட் ஃபெரி எப்படி இருக்கு பாருங்க. ஏற்கனவே தலை சுத்துது, இல்லை நான் வர சுத்திட்டு இருக்கேன். நிறைய பேர் மேலே இருந்தவங்க கீழே வந்துட்டாங்க ரூமுக்கு. ஏன்னா மேலே காற்றும் அலையும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டாங்க. ஒரு யூடியூபராக நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், உங்களுக்கு இது காட்டணும். பிரைவேட் ஃபெரியில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் நிறைய இருக்கும். பட் கவர்மெண்ட் ஃபெரியில் வந்து அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நம்ம எங்கே வேணால் போய் நிற்கலாம், ஆனால் உங்கள் சேஃப்டி உங்கள் கையில். இந்த பறக்கிற மீன் இருக்கும் தெரியுமா, அப்படியே தண்ணியில இருந்து அப்படியே பறந்து போய் கடலை விடும் பாருங்க. அது மாதிரி நிறைய மீன் நாங்க இங்க பார்த்தோம். எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? செம்மையா இருக்குல்ல. இப்ப வந்ததுல போன ஃபெரியில இந்த ஃபெரி தான் ஒர்த்தான ஃபெரி. சரக்கு எல்லாமே சுத்துது, ஆனா கீழே தான் ரொம்ப தலை சுத்துது. நான் மேல வந்தோடனே அந்த எக்ஸைட்மெண்டா என்னன்னு தெரியல, அவ்வளவு தலை சுத்துதுலாம் தெரியல. ஆட்டோமேட்டிக்கா என்ஜாய்பலா இருக்கு, ஆனா தள்ளுது நல்லா. சரக்கு செலவு மிச்சம். சொல்ற மாதிரி நான் தான் பெரியவன்றது எதுவுமே இல்லை, முருகன் மேல நான் இருக்கேன்டான்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் இயற்கையில அல பாத்தீங்களா எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு. நான் உங்களுக்கு எப்படி நான் ஃபீல் ஆகுது இந்த ஃபெரி? வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. இதுதான் எங்களோட ஃபைனல் ஃபெரி டு போர்ட் பிளேயர். இதுக்கப்புறம் ஃபெரியில் போவோமா என்னன்னு தெரியல. போர்ட் பிளேயர்லேருந்து சென்னைக்கு பிளெயினில் போகிறோம். ஸோ லாஸ்ட் ஃபெரி, இதெல்லாம் பெஸ்ட் ஃபெரியாக இருக்குது எங்களுக்கு. செம ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு. 12 seconds later. ஒன்றுமே முடியல, வாந்தி கரெக்டு. எப்போ போய் சேர போகிறேன்னு இருக்கு, முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாவு சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. ப்ரைவேட் ஃபெரி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஷேக் ஆகுது, ஓகே. பட் அந்த கவர்மெண்ட் ஃபெரி வந்து ரொம்ப ரொம்ப திக் போடுது. பக்கத்துல பாருங்க. ஒரு அடியாக போட்டு வந்தாச்சு. போதும்டா சாமி, திருப்பி அந்தமான் பக்கம் இல்லை. மேப்பில் கூட அந்தமானை பார்க்க மாட்டேன். அந்தமான் வந்தால் கூட போர்ட் பிளேயர் வந்துட்டு அப்படியே போயிடலாம். இந்த ஐலாண்ட்லாம் போகிறது க்ரூஸில் ஃபெரியில் போகிறதுலாம் வேலைக்கே ஆகாது. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு.
ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக தான் சார் இருக்கணும்.